இப்போ ஆந்திரால உள்ள பஞ்சால கோனா வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் இந்த வாட்டர் ஃபால்ஸ். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி. இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த வாட்டர் ஃபால்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, அங்கே ரொம்ப சவுண்டாக இருந்தது வாட்டர் ஃபால்ஸில், அதனால் நான் என்னால் வீடியோ அங்கே எடுக்க முடியல. இது வந்து ஹைவேஸில் இருந்து வீடியோ எடுக்கிறேன். நம்ம இது சென்னையிலேருந்து வரும். இந்த பென்சனா கோனா வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து வருதுந்தா சென்னை ரெட் ஹில்ஸ், கும்மிடிப்பூண்டி, தடா, சூலூர்பேட்டை, நாயுடுபேட்டை வழியாக வந்தீங்கன்னா நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த பென்சனா கோனா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நான் இவ்வளோ சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. இதே மாதிரி தான் நானும் வேஸ் பார்த்து வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கூகுள் மேப்பில் பென்சாலா கோனா வாட்டர் ஃபால்ஸ் இங்கே போடுறேன் பாருங்கள் வேர்ட்ஸு, அதை டைப் பண்ணி அது என்ன ரூட் சொல்லுதோ அதுபடி நீங்கள் வாங்க. ஏன்னா நீங்கள் சென்னையில் ஒவ்வொரு இடத்துல இருப்பீங்க. நான் வந்து கூகுள் மேப் சொன்னதைப்படி 2வது ரூட்டில் வந்துட்டேன். ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஆசைப்பட்டு. ரோடு ரொம்ப மோசம். ஹைவேஸ் நல்லா இருந்தது. டோல் கட்டினேன், 3 டோல் கட்டினேன். பர்ஃபெக்ட் சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் இருந்தது டோல். ஹைவேஸ். பட் அதுவே நீங்கள் ஊருக்குள்ளே வரும்போது ஒரு 30 கிலோமீட்டர் வேர்ஸ்ட்டு ரோடு. ஒரு 2 ஹவர்ஸ் நான் அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் இந்த பென்சாலா கோனா வாட்டர் ஃபால்ஸ் வரணும்னா சென்னையில் காலையில் வெடிக்காலம் 4 மணிக்கு அலாரம் வச்சு 5 மணிக்கு இல்லை 6 மணிக்கெலாம் நீங்கள் உங்கள் கார் எடுத்துடணும். 4 மணி நேரம் ட்ராவல் ஆச்சு. அதுவும் நான் ஊருக்குள்ளே வந்ததுனால 5 மணி நேரம் ஆகிடுச்சு. 6 மணிக்கு நான் சென்னையில் கிளம்புனேன். இங்கே வரும்போது 11:45 12 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வரும்போது உங்களோட கூகுள் மேப்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்கள் கூட யார் கூட்டின்னு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லிவிடுங்க. ஒரு வேளை அவங்க தொலைஞ்சிட்டா கார் பார்க்கிங் அண்டை வந்துடணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் செல்ஃபோன் எடுத்துன்னு வந்தாலும் இங்கே ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு சிங்கிள் டவர் கூட எடுக்கல. என்னோட ஜியோ ஒர்க் ஆகலை, ஏர்டெல் ஒர்க் ஆகலை. எங்கள் கூட வந்தவங்களுக்கு பிஎஸ்என்எல் அவங்களோடது கூட ஒர்க் ஆகலை. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பிஃபோரே நீங்கள் உங்கள் கூகுள் மேப்பை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு வேளை மிஸ் ஆகிட்டா எல்லோரும் கார் பார்க்கிங் வந்துருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு டெம்பிள் இருக்குது. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா காலையில் சீக்கிரமாக போயிடுங்க, வாட்டர் ஃபால்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு. அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து அந்த கோவிலுக்கு 100 பேர் வந்தால் பரவாயில்ல, 1000 பேர் வந்தால் பரவாயில்ல, லட்சக்கணக்கில் வராங்க அந்த கோவிலுக்கு. ஸோ நீங்கள் காலையில் 6 மணிக்கு வந்தால் கூட இங்கே கார் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது. கோவில் ஃபுல்லாக பீப்புள்ஸாக இருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் காலையில் வந்தாலும் கூட்டம், மதியானம் வந்தாலும் கூட்டம், சாயந்தரம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு நாங்கள் கிளம்புறோம் சென்னைக்கு, இப்போயும் கூட்டம் தான். ஸோ அதனால் சீக்கிரம் வந்தால் தான் வாட்டர் ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணலாம் கிடையாது. எப்போவுமே அந்த கூட்டம் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி இங்கே வந்து குரங்குகள் வந்து அதிகம். உங்களோட ஃபுட்டை வந்து ஒன்று காருக்குள்ளே வச்சுருங்க, இல்லைனா நீங்கள் கையில் மட்டும் எடுத்துன்னு போவாதீங்க, அது வந்து பிக் பண்ணி எடுத்துன்னு போயிடும். அதே மாதிரி நீங்கள் இங்கே வரது தான் ஃபுட்டை வந்து நீங்கள் மெயின் சிட்டியிலே சாப்பிட்டு வந்துருங்க. இங்கே வந்து ஃபுட்டு கிடைக்கல. அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே வரதா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹில்ஸ் நல்லா மெதுன்னு உள்ள செருப்பாக பார்த்து போட்டுவாங்க. கல் மாதிரி உள்ள செருப்பு இல்லை இது போட்டு வராதிங்க. ஷூ நல்லா இருந்தால் போட்டுவாங்க. ஏன்னா கோவிலேருந்து அந்த பென்சாலா கோனா வாட்டர் ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ். ரொம்ப இது நம்மளால் நடக்கவே முடியாது. லேடிஸ் கேர்ள்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை. பட் எங்களுக்கு கூட நிறைய பேர் லேடிஸ் வந்திருந்தாங்க. அந்த வாட்டர் ஃபால் ஃபுல்ஸாக பாதி கேர்ள்ஸ் தான். பட் அந்த ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம். ட்ரெக்கிங்கிறது இங்கிலீஷில் நல்லாயிருக்கு. பட் எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் கஷ்டம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தேன். பட் ஸ்டில் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்காக எல்லோரும் அந்த 1.5 கிலோமீட்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தோம். ஒரு ட்ரெக்கிங்ன்ற அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து நீங்கள் காரில் வரதா இருந்தால் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்கில் வந்தால் 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக போர்டில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறது தான் போர்டில் போட்டுருந்தது. பட் எனக்கு வந்து 50 ரூபா வாங்கியிருந்தாங்க. பைக்கில் வரவங்களுக்கு 10 ரூபா தான் வாங்கினாங்க. சரி, காரில் 50 ரூபா பார்க்கிங் வாங்கிட்டாங்க. கார் பார்க்கிங் கிடைக்கல. நான் ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல விட்டுட்டு தான் வந்தேன். ஸோ அது அவங்க பார்த்துக்கிறது இல்லை. நம்மளா ஒரு இடத்துல போய் பார்க் பண்ணிவிட்டு போனோம். அதே மாதிரி இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து கோயிலுக்கு பிகின் தான் இருக்குது. நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப நேரம் தேடினோம், எல்லாருக்கிட்டையும் கேட்டோம். பட் யாருக்கிட்டலாம் வாட்டர் ஃபால்ஸ் தெரியல, அப்படி ஒன்று இங்கே இல்லவேன்றாங்க. ஒன்றே பண்ணாதீங்க, கார் பார்க்கிங்கில் காரை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு பிகைண்ட் ஒரு சந்து போகும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வாட்டர் ஃபால்ஸ் தான் எதுவுமே விடும். நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வரதா நவம்பர் டிசம்பர் மட்டும்தான். இது தவிர வேறு எந்த மாதமும் நீங்கள் வராதிங்க. நான் வந்து ரொம்ப R&D பண்ணிட்டு தான் வந்தேன். வந்து பார்க்கும்போது தண்ணி இல்லை. ஸோ அந்த ஏமாற்றத்தோடு தான் போகிறேன். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருந்தது. பட் நீங்கள் இங்கே வரதுந்தான் நவம்பர் டிசம்பர், அது தவிர வேறு எந்த மாதமும் வராதிங்க. அடுத்த மாதம் சுத்தமாக தண்ணி இருக்காதான். அதனால் அவங்களே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்கள் இங்கே வரதுந்தா நம்ம சென்னையிலே பெட்ரோல் போட்டுக்கோங்க. 15 லிட்டரு 20 லிட்டரு. நீங்கள் ஆந்திராக்குள்ளே வந்து பெட்ரோல் போட்டிங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. நான் வந்து டேங்க் ஃபில் பண்ணும்போது என்னோட ஸ்விஃப்ட் காருக்கு எவ்வளோ நான் ஃபில் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பட் நான் ஃபில் பண்ணும்போது அதனோட கெப்பாசிட்டி ரீச் ஆகலை. நான் எப்பவுமே ஒரு 4000 போடும்போது எனக்கு தெரியும் எவ்வளோ வரும்னு. இங்கே வந்து அதே 4000 போடும்போது இன்னும் போகுது. அப்புறம் தான் கேட்டேன், இல்லை இங்கே வந்து விலை அதிகம், சென்னையில் விட இங்கே ஒரு 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா அதிகம். நான் உடனே என்ன சொல்லிட்டேன், 10 லிட்டர் மட்டும் போடுங்கன்ட்டு. ஏன்னா 10 லிட்டரில் ஸ்விஃப்ட் வந்து நல்லா எனக்கு ரொம்ப நல்லா மைலேஜ் தரும். நான் 10 லிட்டர் வந்துட்டு போட்டுட்டு நான் மறுபடியும் சென்னை பார்டர் ரீச் பண்ணிவிடுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பைக்கில் வரதுனால ஒரு 5 லிட்டர் போட்டுக்கோங்க. இங்கே பெட்ரோல் போடாதீங்க. ஏன்னா இது ஆந்திராவில் பெட்ரோல் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நம்ம சென்னை கம்பேர் பண்ணும்போது.
அதே மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களை கூட்டின்னு வரதுன்னா இங்கே ஒரு பாண்டு மாதிரி இருக்குது. அந்த பாண்டில் வந்து நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் விளையாடலாம். அது ஒன்லி ஃபார் ஃபேமிலி கிட்ஸுக்கு மட்டும் தான். பட் மோஸ்ட்லி ஒரு சின்ன ஃபேமிலி மட்டும் தான் அவங்க கிட்ஸோட அந்த இடத்துல விளையாடிருந்தாங்க. பட் மோஸ்ட்லி எல்லோரும் வந்து வாட்டர் ஃபால்ஸை ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஒரு ஹிப் சைஸ் தான், ஒரு 3 அடி தான் ஆழம். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் உள்ளே போகலாம். அந்த கீழே விளையாடுறவங்க அந்த 3 அடியில் விளையாடலாம். இளைஞர்கள்லாம் ரொம்ப ஹைட்டில் போய் விளையாடிருந்தாங்க. தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வரல, பட் ஸ்டில் வந்தோம், கொஞ்சம் லைட்டாக என்ஜாய் பண்ணோம். யாரெல்லாம் இங்கே வரலாம், யாரெல்லாம் வரக்கூடாது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸை தவிர. ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக நீங்கள் வரவே வராதிங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இங்கே வந்து முதியோருங்களை நான் பார்க்கல, இளைஞர்களை பார்த்தேன், லேடிஸுக்கும் பார்த்தேன். அவ்வளோதான் நான் பார்த்தேன். தவிர நான் சீனியர் சிட்டிசனோ ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸை நான் பார்க்கவே இல்லை. அவங்களால வரவே முடியாது. ஏன்னா அந்த 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நடக்க. நீங்கள் ஏர்லி மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் வரதுனாலும் வரலாம், அலோவ் பண்ணுறாங்க. பட் 5 o'clock அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாங்க. நீங்கள் 5 o'clock அங்கே ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 6:30 நீங்கள் கீழே வர முடியும். 7 o'clock இதோட க்ளோசிங் டைம். ஸோ மோஸ்ட்லி அந்த 6 o'clock எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. நீங்கள் இங்கே வரதா கண்டிப்பாக இங்கே மழை பெய்யுதா அப்படின்னு கொஞ்சம் R&D பண்ணிவிட்டு வாங்க. நவம்பர் டிசம்பர் கன்ஃபார்ம். ஆனால் ஜனவரி கண்டிப்பாக வராதிங்க. அதேமாதிரி நீங்கள் எங்கே சென்னைக்கு போகணுன்னா ஒரு 4 மணிக்கே நீங்கள் கிளம்பிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 hours ஜேர்னி இருக்குது. 4 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது. நைட் ஜேர்னி வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நாங்கள் வந்து ஒரு 4 மணிக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ஹைவேஸில் போகிறதுனால ஒரு 4 hours பிஃபோரே கிளம்பிடுறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து தடா கோனே வாட்டர் ஃபால்ஸோட பெரிய வாட்டர் ஃபால்ஸ். பட் தண்ணி இப்போ இல்லை. தண்ணி இருந்தால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் மறுபடியும் நான் இந்த இடத்துல வந்து ரீஷூட் பண்ணலான்னு இருக்கிறேன். மறுபடியும் ரீஷூட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணணும்னா இது வந்து ஒரு நல்ல பிளேஸ். ஏன்னா கீழே பாண்ட் இருக்குது, அதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதேமாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஹைட்லேருந்து கீழே கொட்டுது, ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருக்குது. உங்கள் குழந்தைங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் கூட குளிக்கலாம். ஏன்னா அங்கே ஒரு 3 feet தான் இருக்குது, ரொம்ப ஆழம் கூட இல்லை. ரெண்டாவது இங்கே வரதா நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஒரே ஒன்று தான், கார் தான். பட் இளைஞர்கள்லாம் பைக்கில் வந்தாங்க. ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் எப்படி ட்ரைவ் பண்ணாங்கன்னு தெரில. நான் 220 கிலோமீட்டர்ஸ் காரில் ட்ரைவ் பண்ணும்போதே 5 hours என்னால் முடியல. நான் எப்பவுமே கார் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அவ்வளோதாங்க இருக்குது, அப்படியே சொல்லிட்டேன். வரது உங்கள் இஷ்டம். ட்ரெக்கிங் தான் இது. ட்ரெக்கிங் ப்ளஸ் வாட்டர் ஃபால்ஸ்னால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இங்கே வாங்க. இல்லைங்க எங்களால் ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னா தடா கோனே வாட்டர் ஃபால்ஸ் த பெஸ்ட். சென்னையிலேருந்து ரொம்ப கிட்ட வரும். அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா இங்கே ஒரு பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.